السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 தினங்களில் லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையை எதிர்பார்த்து பல்வேறு அமல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கடைசி 10 தினங்களில் அருள்மறை குர்ஆனோடு அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தராவீகளுடைய உரைகளையும் சில குர்ஆனுடைய தப்சீர் விளக்க உரைகளை சுருக்கமான அமைப்பில், சுருக்கமான இந்த நேரத்தில் சுருக்கமான அமைப்பிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய தப்சீர்களை தொடர்ச்சியாக 4 தினங்களுக்கு நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். அடிக்கடி செவியேற்கின்ற ஒரு அத்தியாயம் அல்லது அத்தியாயத்தினுடைய பெயர் அல் கஹ்ஃப். திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்கி அத்தியாயமாக பதிவு செய்யப்படுகிறது. மக்கி அத்தியாயம் என்றால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு சூரா, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயம் 110 வசனங்களை கொண்டது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 4 பெரும் வரலாறுகளை சொல்கிறார். பொதுவாக வரலாறுகள் சொல்லி அந்த வரலாற்றிலிருந்து பாடங்கள் பெறுவது, பாடங்களை படிப்பினைகளை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும் என்கிற அடிப்படையிலே தான் வரலாறு சார்ந்த அத்தியாயங்களுக்கு மதிப்புகள் இருக்கிறது. அது அதிகமா பேசுறது உண்டு. அந்த அடிப்படையிலான ஒரு போங்குதான் இந்த கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய ஒரு போக்கு. அதனாலதான் இந்த அத்தியாயம் பிரபல்யமா எல்லாருக்குமே நினைவில் நிற்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இப்ப கஹ்ஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 4 பெரும் வரலாறுகளை சுட்டி காட்டுகிறார். இந்த கஹ்ஃப் என்கிற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் குகை அப்படின்னு பொருள். அந்த குகை, அல் கஹ்ஃப் அப்படின்னு சொன்னா அந்த குகை அப்படின்னு அர்த்தம். அந்த கஹ்ஃப் என்கிற வார்த்தைக்கு குகை வாசிகள் என்பது பொருள் அல்ல. இப்போ குகைவாசிகள் அப்படின்னா அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அப்படின்னா தான் குகைவாசிகள்னு வரும். வெறும் கஹ்ஃப்னு சொல்லும் போது அல்லது அல் கஹ்ஃப்னு சொல்லும் போது ஒரு குகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். குகை அப்படிங்கிறது அதுக்கு நேரடி பொருள். அப்ப இந்த குகை, அந்த குகைவாசிகள் சம்பந்தமாகவும் இந்த அத்தியாயத்துல பேசுறதுனால அதே இந்த அத்தியாயத்திற்கு பெயராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல 4 வகையான வரலாறுகள் சொல்லப்படுது. முதல் வரலாறு குகைவாசிகளை குறித்தது. 2வது வரலாறு தோட்டங்களுக்கு சொந்தமான 2 அடியார்களுடைய அந்த உரையாடல், அவங்களுடைய உரையாடல் எப்படி இருந்தது, அதில் உள்ள பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்று சொல்லக்கூடிய 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு பிரபல்யமானது, நமக்கு எல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் மத்தியிலே நடந்த அந்த பரிமாற்றங்கள், அந்த பயணங்கள், அதில் உள்ள பாடங்கள், படிப்பினைகள். இது 3வது நிகழ்வு. 4வது நிகழ்வு துல்கர்னைன் மன்னர் சம்பந்தப்பட்ட வரலாறு. அப்ப அந்த வரலாற்றோடு இந்த அத்தியாயம் முடியுது. இதுக்கு இடைப்பட்ட வசனங்களில் சில அடிப்படையான விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா போதனைகளாக கொடுப்பதை பார்க்கிறோம். முதல்ல இதுதான் பேசிக்கா சூரத்துல் கஹ்ஃப் சம்பந்தமான ஒரு அறிமுகம். 2வது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இதனுடைய சிறப்புகள் என்ன. சூரத்துல் கஹ்ஃபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளில் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு 3 ஹதீஸை மட்டும் இங்க நம்ம பகிர்ந்துக்கலாம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அருகாமையில் அவர்களுடைய குதிரை இருக்குது. குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தை, 18வது அத்தியாயமான அல் கஹ்ஃப் அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஓதிட்டே இருக்கும்போது அவருடைய குதிரை மிரளக்கூடிய அந்த நேரத்துல குர்ஆன் ஓதுவதை தொடர்றதா அல்லது நிறுத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்றத்துல உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நிறுத்தி கொள்கிறார்கள்.
அப்படி நிறுத்திட்டு அந்த தடுமாற்றத்திலேயே வானை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த நேரத்துல வானில் மேகம் போன்ற ஏதோ ஒன்று நீங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படியான ஒரு நிகழ்வு நேற்றைய இரவு நடந்தது அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் ஓதிய அந்த அத்தியாயம் அல்லது ஓதப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட சக்கீனத் என்கிற அமைதிதான் அது. ஒருவேளை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அந்த அத்தியாயத்தை அந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் அதிகாலை நேரத்தில் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய மக்களும் அதனை உணர்ந்திருப்பார்கள் அல்லது கண்டிருப்பார்கள், நீங்கள் கண்ட காட்சியை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த அல்-கஹ்ஃப் அத்தியாயம் சம்பந்தமான விளக்க உரையில் அதனுடைய சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் அல்-கஹ்ஃப் அத்தியாயத்தை யார் ஓதுகிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பது பெருமானாருடைய ஹதீஸாக இருக்கிறது. மன் ஹஃபில 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி உஸிம மினத் தஜ்ஜால். யார் கஹ்ஃபினுடைய முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய 10 வசனங்களை ஓதுகிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்கிற அந்த நபிமொழியும் கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய சிறப்பை எடுத்து கூறக்கூடியது. மூன்றாவது ஹதீஸ் நமக்கு பிரபல்யமானது. ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய நாளிலும் யார் அல்-கஹ்ஃபுடைய அந்த அல்-கஹ்ஃப் அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அது அடுத்த ஜும்ஆ வரைக்கும் அவருக்கு ஒளியாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபிமொழி. இது அல்லாத ரிப்பீட்டாக வரக்கூடிய பல்வேறு நபிமொழிகள் இருக்கு. ஆனா பிரபல்யமாக நம்ம சொல்றதா இருந்தா இந்த 3 விஷயங்களை நாம் அதனுடைய சிறப்புகளாக சொல்லலாம். இது அல்லாத நிறைய சிறப்புகளும் பேசப்படுகிறது ஹதீஸ்களில். அப்ப இது கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமான பெருமானாருடைய நபிமொழிகள். அப்ப அடுத்து நம்ம சூறாவுக்குள்ளார வரணும். சூறாவுல எத்தனை வசனங்கள்? 110 இறை வசனங்கள். எத்தனாவது அத்தியாயம்? 18வது. 10 நாள் கழிச்சு தானே கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்க, இப்பவே கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பொதுவா வகுப்புகளை பொறுத்தளவுல வகுப்புகள் தான் முஸ்லீம் சமூகத்துக்கு பிடிக்காது. பொதுவா யாருக்குமே பிடிக்காது, கிளாஸ் ரூம் யாருக்குமே பிடிக்காது. ஆனா இஸ்லாம் வலியுறுத்துறது எதுதான்? வகுப்பு தான் வலியுறுத்துறது. இப்ப நான் இங்க நின்று பேசுறதுக்கும் இங்க உட்காந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டு பேசுறதுக்கும் கேள்வியே கேட்காம பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா எது ரொம்ப பிரயோஜனமானது அப்படின்னு சொன்னா வகுப்பு தான் ரொம்ப பிரயோஜனமானது. வகுப்புல டபுள் சைடு தான் வேலை செய்யணும். இந்த பக்கமும் பேசணும், அந்த பக்கமும் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்ப கேள்வி கேட்டு பேசும் பொழுதுதான் மனசுல அது நிற்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த வகுப்பு இந்த மாதிரியான வகுப்புகள் அதிகமாக தொடர்வதுதான் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளால இன்றைய தினம் பெண்களுக்கான ஒரு தஃசீர் வகுப்பு நடத்தப்பட்டது. போன வாரத்துல அதே மாதிரி நடந்தது. அவங்களுடைய ஃபீட்பேக்கும் அதே தான். வகுப்புகளாக நடத்தப்படுறதுக்கும் வெறுமனே அங்க நின்று நம்ம ஒரு சொற்பொழிவாக நடத்துறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுல நம்ம வசனங்களுக்குள்ளார அத்தியாயத்துக்குள்ளார வரும் பொழுது மொத்தம் 110 வசனங்கள். இந்த 110 வசனங்கள்ல முதல் 5 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த 4 வரலாறு சம்பந்தமாகவும் பேசுறது கிடையாது. முதல் 5 வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? சில அடிப்படையான தகவல்களை மட்டும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜ்அல் லஹு இவஜா. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, தன்னுடைய அடியாரின் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். வ லம் யஜ்அல் லஹு இவஜா, இந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா எந்த கோணலையும் வைக்கல, எந்த விதமான குறைபாடுகளும் எதிரே இல்லை, இந்த வேதத்துல இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆனை அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறான். அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கையிமன் லியுன்திர பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு வ யுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுவது அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் உறுதியான வழியை காண்பிப்பது, அவனிடம் இருந்துள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது. அதே சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சொர்க்கம், உங்களுக்கு சவாப நன்மை இருக்குது, வெகுமதி இருக்குது என்று சுப செய்தி சொல்லக்கூடிய வேதமாக இந்த வேதம் இருக்குது.
அடுத்த 3வது வசனத்துல மாக்கிஃபீன ஃபீஹி அபதா, அந்த சொர்க்கம் என்பது அந்த சொர்க்கபதியிலே சோனபதியிலே நல்லடியார்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் 3வது வசனத்துல. 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வைந்தரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ்வின் விஷயத்துல பொய்யான விஷயங்களை இட்டு கட்டக்கூடிய நபர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை ஆக்கி கொண்டான், புதல்வனை ஆக்கி கொண்டான்லாம் சொல்லக்கூடிய பொய்யான பிரச்சாரகர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. மாலஹும் பிஹி மின் இல்மின் வலா லிஆபாஇஹிம் கபரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃவாஹிஹிம் யகூலுன இல்லா கதிபா. அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எந்த அறிவும் இல்லை. இதை பத்தி தவறா பேசுறாங்க, ஆனா அவங்களுக்கு இதை பற்றின எந்த ஞானமும் கிடையாது. பொய்யான விஷயத்தையே அவர்கள் இட்டுக்கட்டி தங்களுடைய வாய்களால் அந்த பொய்களைத்தான் எடுத்து கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனை பற்றியும் குர்ஆன் இறக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அந்த குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு மேன்மையானவன் என்கிற ஒரு சுருக்கமான செய்தியோட அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தை துவங்குகிறான். இப்படி ஒரு 5 வசனம். அப்ப 5 வசனங்களுக்கு பின்னால் 6வது வசனத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறான். 6வது வசனத்திலையும் கூட இல்ல, அடுத்து ஒரு 3 வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி அமைக்கிறான்னா, இப்படி பொய்யான விஷயங்களை எல்லாம் இட்டுக்கட்டி பேசுறதுனால யாருக்கு மனம் பாதிக்கப்படுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனம் பாதிக்கப்படுது. பொதுவே பெருமானார் அப்படித்தான், ஏதாவது ஒரு எதிரிகளால் ஒரு நெருக்கடி வந்துட்டா, தவறான விமர்சனங்கள் வந்துட்டா, அதே போல எவ்வளவு சத்தியத்தை எடுத்து சொல்லியும் அந்த எதிரிகள் அதை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அதை நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய தன்மை யார்கிட்ட இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தது. அப்ப அதை உணர்த்தக்கூடிய வகையில இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி ரொம்ப வருந்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. அவர்கள் உங்களுடைய அந்த வழிகாட்டுதலை, உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக அடுத்துள்ள ஒரு 3 வசனங்களை அமைத்திருப்பதை பார்க்கிறோம். 9வது வசனத்துல இருந்துதான் கஹ்ஃபினுடைய அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா துவக்கிறான். எப்படி துவக்கிறான் அல்லாஹ்? அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. இந்த கஹ்ஃபினுடைய அந்த வரலாறுக்குள்ளார போறதுக்கு முன்னால இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒன்று. பொதுவா சபபு நுசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அத்தியாயத்திற்குள்ளார பல வரலாறுகள் இருக்கும். கஹ்ஃப் என்பது உள்ள அத்தியாயத்துக்குள்ளார போனோம்னா அது வரலாறு தனி. ஆனால் இந்த கஹ்ஃப் என்கிற அத்தியாயம் இறக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின்னணிக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகள் ஒரு சந்தர்ப்பத்துல தங்களை சார்ந்த 2 நபர்களை மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க? யார் அப்படின்னு சொன்னா, நதர் இப்னு ஹாரிஸ் என்கிற ஒரு நபர், உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடிய குறைஷிகளை சார்ந்த 2 நபர்களை குறைஷி குஃபார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வைக்கிறதுடைய நோக்கம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இஸ்லாத்தை பற்றின பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னை நபி என்று, இறுதி நபி என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரமும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளும் இவர்களுடைய போக்கு எல்லாமே உண்மையானது தானா, இவர் சத்தியமான நபர் தானா என்பதை யார்கிட்ட போய் கேட்டுட்டு வர சொல்லி மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் சென்று இதற்கான விளக்கங்களை கேட்டுட்டு வாங்கன்னு இந்த 2 பேரையும் மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த 2 பேர் யார்கிட்ட போறாங்க? யூதர்களிடம் செல்கிறாங்க. யூதர்கள்ட்ட போய் இந்த மாதிரி முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் வந்திருப்பதாக சொல்கிறார். தன்னை இறை தூதர் என்று வாதிடுகிறார். தான் தான் கடைசி நபின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுறாரு. இதெல்லாம் சரிதானா? இது சம்பந்தமாக உங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்துல ஏதாவது முன்னறிவிப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் குறைஷிகள் சொன்னதுக்கு அடிப்படையில போய் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கும் பொழுது அங்க யூதர்கள்ட்ட இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா, 3 செய்திகளை அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன 3 செய்தி? நீங்க போய் முஹம்மது அவர்களிடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த 3 கேள்வியை முன்வையுங்கள். இந்த 3 கேள்விக்கு சரியான பதிலை அவர்கள் கொடுத்தால்
அவர் உண்மையிலேயே இறை தூதர்தான். இந்த 3 கேள்விக்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பொய்யர் என்பதை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 கேள்வி என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, முதல் கேள்வி, முன்காலத்தில் தங்களுடைய வீடுகளில் இருந்து புறப்பட்டு சென்ற இளைஞர்கள் குறித்த தகவலை கேளுங்க. முன்னொரு காலத்தில் தங்களுடைய வீடுகளிலிருந்து சில இளைஞர்கள் வெளியில போனாங்க, அவங்களை குறித்து ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட கேளுங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, கிழக்கிற்கும் மேற்கிற்குமாக இந்த பூமி முழுவதையும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு நபர் வந்தார், அவரை குறித்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு 2வது கேள்வியை முன்வைங்க. 3வது கேள்வி, ரூஹ் அப்படின்னா என்ன, ரூஹ் என்றால் என்ன, அதற்கு அந்த நபி என்ன பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத பாருங்க. இந்த 3 கேள்விகளையும் சொல்லி அனுப்பி யூதர்கள் திரும்ப அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த 2 பேரையும். இந்த 2 பேர் திரும்ப காஃபிர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த குறைஷிகள் அத்தனை பேரும் போய் இந்த 3 கேள்வியை முன்வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த 3 கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன், நாளைய தினம் நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி பதில் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது எந்த வார்த்தை சொல்லல, இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை யாரு சொல்லல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. நாளைக்கு நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏதாவது அறிவிப்புகள் நிச்சயமாக வரும் என்கிற நம்பிக்கையோடு தான் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா எத்தனை நாட்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த செய்தியும் வரல? ஏறத்தாழ 15 நாட்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த செய்தியும் யாருக்கு வரல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு சொன்னேன்னு சொன்ன அந்த பதில் எத்தனை நாள் கடந்து போயிடுச்சு? 15 நாட்கள் கடந்து போய்விட்டது. சாதாரணமா மக்கத்து முஷ்ரிக்குகள் குஃபார்கள் வந்து பெருமானார்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது இது தெரிஞ்சாலும் கூட அதை அப்படியே பிடிச்சிட்டு பொய்யான பிரச்சாரம் செய்யறதுதான் பெருமானாருடைய வரலாறு முழுக்க அவங்க கடைபிடிச்சது. ஆனா இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நிலை தான். அப்ப அதை என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வதந்திகள் பரவுது. நபி சொன்னேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன செய்யல? அந்த பதில காணும். 15 நாட்கள் ஆகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வதந்திகள் பரவும் போது பெருமானாருடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய என்ன செய்யுது? கவலையும் துக்கமும் ஆட்கொள்ளுது. இந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் 15 நாட்கள் கழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அத்தியாயம் தான் இந்த அல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயம். அந்த அல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தோடு சேர்த்து அதான் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு, அதே போல சுற்றுப்பயணம் செய்த நபர் யார் என்கிற விளக்கம், அதே போல ரூஹை குறித்து உண்டான வசனம். இந்த ரூஹை குறித்து உண்டான வசனம் இந்த அத்தியாயத்துல இல்ல, 17வது இதற்கு முன்னால் உள்ள அத்தியாயத்துல 17வது அத்தியாயத்தினுடைய 85வது இறை வசனமாக அல்லாஹ் ரூஹை குறித்து பேசுகிறார். யஸ்அலூனக அனிர் ரூஹ் பனி இஸ்ராயீல குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா என்கிற இறை வசனத்தின் வழியாக அந்த 3 கேள்விகளுக்குமான பதிலை விளக்கத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அதற்கு பின்னால் அதனை அந்த மக்கத்து முஷ்ரிக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக கொடுத்தார்கள் என்பது சபபு நுசூல், அதாவது இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான பின்னணி. ஓகே தானே? அப்போ 6 வசனங்கள்ல இருந்து 8 வசனங்கள் வரைக்கும் பெருமானாருடைய அந்த கவலையை போக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா வசனங்களை அமைத்து அதற்கான சபபு நுசூல் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான பின்னணி என்னங்கிறதையும் நமக்கு பார்க்கிறோம். அதற்கு பின்னால 9வது வசனத்திலிருந்து கஹ்ஃப் வாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான். எது வரைக்கும் சொல்றான்னா 26வது வசனம் வரைக்கும் சொல்றான். அந்த முதல் சம்பவம் 4 சம்பவங்கள்ல கஹ்ஃப் என்பது முதல் பிரதானமான சம்பவம். இந்த சம்பவம் கஹ்ஃப் அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் வரைக்கும் விவரிக்கப்படுகிறது. அந்த 9வது வசனம் இந்த கஹ்ஃப் வாசிகளுடைய வரலாறு சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு 4 வசனங்கள்ல அந்த சுருக்கமான செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் 4 வசனங்களுக்கு பின்னால கொஞ்சம் விரிவா அல்லாவே பேசுறான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் 4 வசனங்கள்ல கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்றான். என்ன? அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ்விற்கு மாற்றமான சூழல்கள் அந்த தேசத்தில் அந்த நாட்டில் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் நடக்கிறது என்கிற காரணத்தினால் வெறுப்பு கொண்டு அதனை வெறுத்து ஒதுக்கி சத்திய பாதையில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு
அங்கிருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல ஒதுங்கினார்கள். அவர்கள் ஒதுங்கின இடம்தான் அந்த குகை. அப்படி ஒதுங்கும் பொழுது அல்லாஹு தாலா ஒதுங்கிய அந்த நபர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக, அல்லது ஒரு பெரிய பாடத்தை பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு, உலகம் உள்ளளவும் உலகம் அழியும் வரைக்கும் உள்ள சமூகத்திற்கு இந்த சம்பவத்தின் வழியாக ஒரு பெரிய பாடத்தை கொடுப்பதற்காக பல்லாண்டு காலம் அல்லாஹு தாலா அவர்களை உறக்கத்தில் ஆழ்த்தினான், அவர்களை உறங்க வைத்தான். அப்ப அந்த உறக்கத்திலிருந்து மறுபடியும் மீண்டு எழுந்தாங்க. எழுந்ததற்கு பின்னால சில காரியங்கள் நடந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய படிப்பனையாக, அத்தாட்சியாக, ஒரு பாடமாக அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு ஆக்கி வைத்ததாக 9வது வசனம், 10வது, 11வது, 12வது வசனங்கள்ல சுருக்கமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இப்படி அமைத்திருப்பதை, அந்த வசனங்களை இப்படி அமைத்திருப்பதை பார்க்கிறோம். அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் உள்ளவர்கள் என எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கேட்கிறான். இது ஆச்சரியமா நீங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை? இதுல விந்தையா பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல கஹ்ஃபுவாசிகளுடைய சம்பவம் மாதிரி அல்லாஹ் நிகழ்ச்சி காட்டின ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு. 300 வருடங்களுக்கு மேலாக அவர்களை அல்லாஹ் உறக்கத்தில் ஆழ்த்தினான்ங்கிறது ஆச்சரியமான செய்திதான். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தொடங்கும் போது, கஹ்ஃப் அத்தியாயத்தை அந்த வரலாறை தொடங்கும் போது அல்லாஹ் நபியை பார்த்து இந்த கேள்வி எழுப்புறான். அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா தோணுதா? அந்த ரகீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாழ்ந்த இடம். யாரு? அந்த கஹ்ஃப் வாசிகள். அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம். ரகீம் என்கிற வார்த்தை அவர்கள் அந்த இருந்த அந்த குகையினுடைய பள்ளத்தாக்கு அல்லது அந்த குகை இருந்த இடத்தினுடைய பேர் ரகீம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குகைவாசிகளுடைய வாழ்க்கையை நீங்க கேள்விப்படும் பொழுது இது ரொம்ப ஆச்சரியமா நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை விட ஆச்சரியமான எத்தனையோ விஷயத்த உலகத்துல அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டி இருக்கிறான்னு சொல்லி அந்த 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி, அப்ப அகில உலகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள் இதை விட பிரம்மாண்டமானதா இருக்கு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குகைவாசிகளுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது, குகைவாசிகளுடைய வரலாற்றை விட எத்தனையோ வியப்பான வரலாறுகள் இந்த உலகத்திலே நிகழ்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? உதாரணத்துக்கு நம்ம விளங்குற மாதிரி டக்குன்னு சொல்றதா இருந்துச்சுன்னா மிஅராஜுடைய பயணம், அது இதை விட விந்தையானது. கண் சிமிட்டும் நேரத்தில் அத்தனையும் நடந்தது, அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. அப்போ இதை பார்த்து நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, வியப்படைய வேண்டியதில்லை. இது சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் நடத்தி காட்டுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்படிங்கிற துணியில தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை யாருக்கு விளக்கி கொடுக்குறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளக்கி கொடுக்குறான். அப்ப 10வது வசனம் என்ன சொல்லுது? இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி. அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்த பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை வழங்குவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு ஒரு சரியான பாதையை எங்களுக்கு காண்பித்து கொடு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீனா அததா. இப்படி அவங்க துஆ செஞ்சதுக்கு பின்னால ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீனா அததா, அந்த குகையில், ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அந்த குகையில் தூங்குமாறு அவங்களை தூக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி அவர்களுடைய காதுகளில் திரையிட்டு தடை ஏற்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் செஞ்சது 300 வருஷம் அவங்க தூங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பொதுவா டிஸ்டர்ப் எதுல வரும்? சப்தத்துல தான் வரும். நமக்கு வீட்டுல தூங்கும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்றதுன்னா எதுல நம்ம டிஸ்டர்ப் ஆகும்? ஒரே கஷ்டம் விளையாட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க சத்தம் போட்டு இருந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடும். அப்போ அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் செஞ்சது எந்த சத்தமும் விழாதவாறு ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி. அந்த குகையில அல்லாஹ் அந்த குகை வாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சது அந்த காதுல எந்த சத்தமும் வராத மாதிரி ஒரு அடக்கு. அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டிஸ்டர்பன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க வரணுமோ அதை ஸ்டாப் பண்ண அல்லாஹ் தஆலா. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த 11வது வசனத்துல சொல்லி காட்டுறான். சும்ம பஅத்னாஹும்
இதெல்லாம் சொல்லிட்டு சுருக்கம்னு சொன்னா இல்லையா அந்த 4 வசனங்கள்ல சும்ம பஅஸ்னாஹும், பிறகு நாம் மீண்டும் அவர்களை எழுப்பினோம், லினஅலம அய்யுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிஸு அமதா, எவ்வளவு காலம் வாழ்ந்தோங்கிறத அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி மறுபடியும் எழுப்பணும். இது அத்தாட்சியா இல்லையா? இந்த அத்தாட்சியை தூங்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தூங்கி அவங்க காலம் போயிருந்துச்சு, அவங்க காலத்தை எல்லாம் முடிச்சிருந்தாலும் இது அத்தாட்சியா இருக்காது. தூங்கி எழுந்ததுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, எவ்வளவு காலம் நம்ம தூங்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது அடுத்து விரிவா வருது. எவ்வளவு காலம் தூங்கணும்னு பேசிக்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது. அதற்காக வேண்டிய மறுபடியும் நாம் அவர்களை எழுப்பினோம் அப்படின்னு 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். இப்படி சுருக்கமா சொல்லிட்டு 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் சற்று விரிவா பேசுறாங்க. எப்படி பேசுறான்? நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு அவர்களுடைய வரலாற்றை உமக்கு நாம் அறிவிக்கிறோம், சத்தியத்தை கொண்டு அறிவிக்கிறோம். இங்க அல்லாஹ் தஆலா உணர்த்த வர்றது, இந்த கஃபாசிகளுடைய அந்த வரலாறு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கூட அது எப்படி 300 வருஷம் தூங்க முடியும் ஒரு மனுஷனால அப்படிங்கிற ஒரு வியப்போடுதான் இந்த வரலாறை நம்ம பார்ப்போம். ஆனால் இது சத்தியம், இது நடந்தது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு இந்த வரலாற்றை நாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அந்த நபர்கள் உறக்கத்திற்கு சென்ற அந்த குகைவாசிகள் என்பவர்கள் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப உள்ள போன நபர்கள் யாரு? இளைஞர்கள். இங்க பாருங்க, இளைஞர்கள்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு பின்னால அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. பொதுவாக ஒரு சத்தியம், ஒரு வியப்பான உறுதிமிக்க ஒரு அல்லது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யார்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னா இளைஞர்கள்ட்ட தான் இருக்கணும். நீங்க மக்கத்து குஃபார்கள்லயே அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இளைஞர்கள். வயது முதிர்ந்தவர்கள் அதிகமா ஏற்றுக்கல. இன்னைக்கும் கூட பல ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களுக்கு முன்னாடி யாருதான் அதிகமா இருப்பாங்க? இளைஞர்கள் தான் இருப்பாங்க. வயது முதிர்ந்தவர்கள் அப்போ தகுதி இல்லைங்கிறது அல்ல, வயது முதிர்ந்தவர்கள் டக்குன்னு அதை ஏற்றுக்கிறது வராது. ஏன்னா காலங்காலமாக ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடிய நிலைகள் இருக்கும். மூதாதையர்கள் இது எப்படி திடீர்னு ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த சிந்தனை யாருக்கு போகும்? வயது முதிர்ந்தவர்களுக்கு போகும். இளைஞர்களுக்கு அப்படி இருக்காது. நல்லதா இருக்க, கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு டக்குன்னு பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் தான் யாரு? இந்த கஃபாசிகள். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் தங்கள் ரப்பை ஈமான் கொண்டார்கள், அந்த ஈமான் அவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்தது. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமூ, அவர்கள் அந்த அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினான். அப்ப இதான் வரலாறு. அப்ப இந்த இளைஞர்கள் ஏன் குகைக்குள்ளார வரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேக்ல போய் வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இளைஞர்கள் ஒரு பகுதியை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய பெயர் தஃசீர்கள் எழுதப்படும் போது திக்கியானோஸ் அப்படிங்கிற மன்னன். அந்த திக்கியானோஸ் என்ற மன்னன் ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தான். அந்த அரசனை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அறியாமையில் இருந்தார்கள், ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான செயல் திட்டத்தில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ரோம் பகுதியை சார்ந்த ஒரு நிகழ்வாக அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, தஃசீர்களை எழுதுறாங்க. அப்ப இந்த திக்கியானோஸ் மன்னனுக்கு கீழே இருந்த மக்களும் அழிச்சாட்டியத்தில் இருந்தாங்க. பல தீய சடங்குகளுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இந்த சடங்குகள்ல ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு திருவிழா மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நேரத்துல திருவிழான்னு வந்துட்டா பொதுவா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போவாங்கல்ல, அது இன்றைக்கும் அப்படியான ஒரு நடைமுறை இருக்கு. அது ஜாஹிலியாவுடைய காலகட்டத்துல, கடந்த காலங்கள்ல குஃப்ர் அதிகமா இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியான நிலையில எல்லாரும் அந்த திருவிழாவை நோக்கி போகும்போது இந்த இளைஞர்களையும் அழைச்சிட்டு யார் போறா? அவங்களுடைய பெற்றோர்கள். நீங்களும் வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இறைவனுடைய நாட்டம் தானே இந்த உலகத்திலே சத்தியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்றதுக்கு பல்வேறு வழிகள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான். மக்கள் ஹிதாயத்தை உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அந்த மாதிரி இந்த இளைஞர்களை தேர்வு செஞ்சிருக்கிறான். அப்ப எல்லாரும் திருவிழாவுக்கு போகும்போது இந்த இளைஞர்களும் போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்க நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள், அனாச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, அதோட மிங்கிளாய் நிற்க முடியல, அதோடு இணைந்து அவர்களால் செயல்பட முடியல. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த இடத்திலிருந்து இந்த இளைஞர்கள் மட்டும் ஒதுங்கி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போய் அல்லாஹ்வை பற்றி சிந்தனை பண்றாங்க. ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து
அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இங்க மடமையான கொள்கைகள் எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் அல்லாஹ்வை நோக்கி திருப்புறான். இது நான் சொல்றது குகை இல்லை, வேற இடத்துல. இப்படி அவங்க ஒதுங்கி இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள் 7 இளைஞர்கள் அப்படிங்கிற செய்தி யாருக்கு போகுது? அங்க கொடுங்கோல் மன்னனாக இருந்த அந்த திக்கியானசுக்கு போகுது. மக்கள் எல்லாம் புகார் கொடுக்குறாங்க. எல்லாம் நாமெல்லாம் திருவிழால இருக்கும்போது, நாமெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயத்துல இருக்கும் பொழுது ஒரு 7 பேர் மட்டும் தனியா போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தனியா பிளான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யாருக்கு புகார் போகுது? அந்த மன்னருக்கு போகுது. அந்த மன்னரை அழைச்சு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுதுதான் இந்த வசனம், அங்கதான் இந்த அர்த்தம் வருது. இது பாமோ, அங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கப்படுது. என்ன இப்படி எல்லாம் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லி அப்படி கேள்வி கேட்கும் பொழுதுதான் அவர்கள் நெஞ்சுரத்தோடு பதில் சொன்னதை இந்த வசனம் கல்வினுடைய 14வது வசனம் விவரிக்கிறது. அவர் எழுந்து நின்று அந்த அரசிடத்திலே பேசும் பொழுது அவருடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி பலப்படுத்தினோம்? ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப்பு வானம் பூமியினுடைய ரப்பாக இருக்கிறான். அந்த ரப்பை தான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், இந்த ரப்ப அல்லாமல் வானம் பூமியை படைத்த ஒரே இறைவனான அல்லாஹ் அல்லாத வேறு கடவுளையோ வேறு இலாஹையோ நாங்கள் அழைத்து விட்டால் லகத் குல்னா இதன் ஷததா, ஒரு மோசமான சொல்லை சொன்னவர்களாக நாங்கள் மாறி போவோம். ஒருபோதும் நாங்கள் லன்னுங்கிற அந்த வார்த்தை அரபியில வரும் பொழுது அந்த துணி என்ன அப்படின்னு சொன்னா, ஒருபோதும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்த சத்திய மார்க்கத்தை விட்டும் நாங்கள் பிறளப் போவது கிடையாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம் என்று உறுதியாக எழுந்து நின்று அந்த அரசனுக்கு முன்னால் சொன்ன பொழுது அவருடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப இந்த சத்தியத்தை எங்கெல்லாம் நம்ம உறுதியான தன்மையோடு எழுந்து நின்று நாம் பேசுகிறோமோ அப்போதெல்லாம் அந்த உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கிறார்? அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கிறான். அப்ப அந்த உறுதியோடு அவர்கள் சொன்னார்கள். அது அல்லாம அடுத்து அவங்க சொன்னது 15வது வசனத்துல அவங்க இப்படியும் சொன்னாங்க, இளைஞர்கள், இன்னைக்கு நம்ம மக்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப மோசமானது. அந்த மோசமான செயலுக்கு எந்த அறிவுபூர்வமான ஆதாரமும் கிடையாது. அவர்கள் ஏதோ கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறாங்களா இல்லையா, இதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு கேட்டா அவங்களால என்ன செய்ய முடியல, தெளிவான விளக்கங்களை சொல்ல முடியல. இப்படி எல்லாம் சொல்லி அந்த அரசருக்கு முன்னால் எழுந்து நின்று உறுதியோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்கிற அந்த நிலையை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் 16வது வசனத்தில், வைதி அத்தஸல்துமூஹும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ் ஃபஊ இலல் கஹ்ஃபி யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி வயுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. அவர்களையும் அல்லாஹ்வை என்று அவர்கள் வணங்குபவற்றையும் விட்டு நீங்கள் விலகிவிட்டால் இக்குகையின் பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான். உங்களுடைய இறைவன் தன்னுடைய அருளில் இருந்து உங்களுக்கு விசாலமாக கொடுத்து உங்கள் காரியத்தை உங்களுக்கு எளிதாக்கி தருவான் என்று அவங்கள ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. இளைஞர்கள் தங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க, நாம இந்த மாதிரி குகைக்குள்ளார போயிட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், உதவி செய்வான், நாம குகையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் தங்களுக்குள் பேசிக்கொண்டு எதை நோக்கி போறாங்க, குகையை நோக்கி செல்கிறார்கள். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, எல்லாருக்குமே களைப்பு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியில குகைக்கு அவர்கள் போனதுக்கு பின்னால் உள்ள அந்த வரலாறும் அது சார்ந்த படிப்பினைகளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் அறிந்து கொள்வது என்பது, வரலாறுகளை அறிந்து கொள்வது என்பது, அதிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற பாடங்களையும் படிப்பினங்களையும் நம்முடைய வாழ்வியலாக எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான். அதனை மையமாக கொண்டு இந்த வகுப்புகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, வகுப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் இங்கே குழும்பி இருக்கிற நம்ம எல்லோருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.